நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க இருக்கியா? என்ன லட்சுமி இது? நீ சின்ன ரூம்ல இருக்கியா? எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கன்னு. ஆனா என்னது இது? எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. ராத்திரி நேரத்துல சும்மா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க. அட லாவண்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? உன்னோட ரூம் கீழே தானே இருக்கு இல்ல? அது ஆக்சுவலி பாட்டி. பாவம் லாவண்யா, வழி தெரியாம வந்துட்ட போல இருக்கு. என்னோட லட்சுமி எப்பவுமே வழி தவறி போகாது, அப்படியே உன்ன மாதிரி. சரி வாமா, நான் உனக்கு சரியான வழியை காட்டுறேன். ஓ ரூமுக்கு போலாமா? சரிங்க பாட்டி. சின்னா, இவ்வளவு நேரம் தூங்காம இருந்த எப்படி? உடம்புக்கு நல்லதில்ல, சீக்கிரமா தூங்கு. என்ன புரியுதா சின்னா? நம்ம போகலாமா லாவண்யா? சரி சரி வா. லாவண்யா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. உனக்கு எது நல்லதுன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இன்னைக்கு ராத்திரி நீ சீக்கிரமா தூங்கினா நல்லது. இல்லைன்னா நாளைக்கு பூஜைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு வர முடியாது. உனக்கு காலையில எந்திரிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். பூஜாவா? அது யாரு? யாருன்னு கேட்காத, என்னன்னு கேளு. தினமும் நாங்க எங்க வீட்டுல அம்மனுக்கு பூஜை செய்வோம். பூஜைனா என்னன்னு தெரியலன்னா எப்படி? ஆமா, தினமும் இப்படி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா காட்டுவாங்களே. அதனால இங்க பாருமா, நாளைக்கு காலையில நீ சீக்கிரமா எந்திரிச்சு பூஜைக்கு வா. சரிங்க பாட்டி. அப்படின்னா நான் பூஜா, ஆர்த்தி எல்லாருக்காகவும் வந்துடுறேன். இன்னொரு விஷயம், இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரத்தி நேரத்துக்கு தயவு பண்ணி குளிச்சுட்டு சுத்தமா கீழே வா. இல்லைன்னா உன்னால பூஜையில உட்கார முடியாது. சரி பாட்டி. ஓகே. குட் நைட் பாட்டி. குட் நைட் லக்ஷ்மி. குட் நைட். இந்த லாவண்யா எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சரி, கண்டிப்பா காலையில அவளால எந்திரிக்கவே முடியாது. ராத்திரி இவ்வளவு நேரம் ஆனாலும் என் மாமியாரோட ஹலோ ஹாய் பை பை மட்டும் முடிய மாட்டேங்குத. இப்ப என்ன பண்றது? நாளைக்கு பாத்துக்கலாம். early morning லாவண்யாவை எழுப்பணும். நான் எழுந்ததும் லாவண்யாவை போய் எழுப்பணுமா? இல்லைன்னா அத்தை வச்ச பரீட்சையில லாவண்யா தோத்துடுவா. ஹலோ ஹாய் பாய் பாய். அதுக்கப்புறம் என் நிலைமை, என் புள்ளாஜிக்கு எப்போ கல்யாணம் பண்றது? என் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்காதா? என்ன மனோரமா சும்மா தூங்காம புலம்பிக்கிட்டு இருக்க? ஏங்க எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என் கனவு கலைஞ்சு போயிடுச்சுங்க. பேசாம தூங்குங்க. நான் எப்படி தூங்குறது மனோரமா? அந்த லாவண்யாவை எழுப்பணும், நான் எப்படியாவது காலையில எந்திரிக்கணும். வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. அது எதுக்கு நான் ஸ்லீப் டாக் பண்றேன்னா நீங்க கேட்கணும் இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கணும் தான். தூங்குங்க நீங்க. என் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள் வந்துருச்சா?
ஹலோ ஹாய் பாய் பாய். இப்ப லாவண்யாவை போய் எழுப்பணுமே. நானே இவ்வளவு லேட்டா எழுந்திருச்சா எப்படி? ஐயோ. ஜெயபிரகாஷ், பூஜை தட்டை தயார் பண்ணி வச்சிருக்கியா இல்லையா? இந்த தட்டை அங்க வை. மனோரமா, அந்த பக்கம் எங்க போயிட்டு இருக்க? இங்க வா, பூஜைக்கு நேரம் ஆகுதுல்ல. இது வராத்தமா. ஏன் தான் என் அத்தை இப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மதுரைங்களா. இவங்க நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முடிச்சிட்டு இருக்கேன். இது வராத. ஹலோ ஹலோ ஸ்ருதி, நான் தான் பேசுறேங்க. நேத்து என்ன நீங்க வெளியே போயிருந்தீங்களா? வீட்ல யாரையும் காணோம். ஷாம், அது வந்து எங்களை மன்னிச்சிருங்க. நேத்து வீட்டுக்கு வந்தீங்களா? அது நாங்க எல்லாருமே வெளியே போயிருந்தோம். இப்போவாவது நீங்க போன் எடுத்தீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். எங்க நீங்க கோயம்புத்தூர் போயிட்டீங்களேன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். அது எப்படி? சொல்லாம நாங்க கோயம்புத்தூருக்கு போயிடுவோமா? ஆனா ஷாம், நாங்க 2 பேரும் கோயம்புத்தூருக்கே போயிடலான்னு தான் நினைச்சோம். நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டோம் தெரியுமா? அப்படியா? அதுக்கப்புறம் எப்படி நீங்க மனசை மாத்திக்கிட்டு வந்தீங்க? இங்க சென்னையில எதையாவது நீங்க விட்டுட்டீங்களா, இல்ல யார் ஞாபகமாவது வந்து? அம்மன் தான் காரணம். அம்மனா? ஆமா, அம்மனோட அருள் இல்லாம நான் என் வாழ்க்கையில எதுவும் பண்ண மாட்டேன். அம்மன் எங்க 2 பேரையும் ஊருக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க. அதான் நாங்க போல. உங்களுக்கு தெரியுமா, அந்த அம்மனோட அருளால அத்தை கொடுத்த ஜிலேபியால எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு. அவ்வளவுதான். இனிமே நான் வேலை தேட வேண்டிய அவசியம் இல்ல. நாங்களே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அம்மன் துணை. இதுதான் எங்க புது ஸ்வீட் கடையோட பேரு. நேத்தே நாங்க ஸ்வீட் கடையை ஆரம்பிச்சிட்டோம். அப்படியா? ஆமா, நேத்து வித்ததுல கொஞ்சம் லாபம் வந்துச்சு. இன்னைக்கும் அதே மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ நீங்க ஸ்வீட் செய்றீங்கன்னா கண்டிப்பா லாபம் வராம இருக்குமா? ஏன்னா உங்க கைப்பக்குவம் அற்புதமா இருக்கும். அப்படியா? முதல்ல எங்க கடையில ஸ்வீட் வாங்குறதுக்கு நீங்க எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றது ஸ்ருதி, அன்னைக்கு உங்க வீடு பூட்டி இருந்ததை பார்த்ததும் எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு தெரியுமா? உண்மையை சொல்ல போனா எங்க நீங்க உங்க ஊருக்கே போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். இன்னொரு விஷயம், உங்க கடையில நல்லா வியாபாரம் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் வச்சிடுறேன். ஷாம் தான் ஃபோன் பண்ணிருந்தாரு. நீங்க எங்க இருக்கீங்களா? நான் உங்களை வீடு முழுக்க தேடிட்டு இருந்தேன். எப்பவுமே இப்படிதான் நடக்கும் ராணியம்மா. பக்கத்துல இருக்கிறவங்களே நம்ம எங்கெங்கயோ போய் தேடுவோம், ஆனா அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பாங்க. பரவாயில்லையே, காலையிலே நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பாக்கும்போது உங்களுக்கு மூடு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட இன்னும் நல்ல வார்த்தை இருந்தா கூட அதை யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால எல்லாருக்கும் நான் தான் டிஃபன் பண்ண போறேன். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல வாங்க, பூஜைக்கு நேரமாச்சு. நீ முன்னாடி போ, பின்னாடியே வரேன். ஒரு ஃபோன் கால் வந்தது உங்க மூடு இப்படி மாறிடுச்சு. இது போனால இல்ல ராணியம்மா, போன்ல பேசுறவங்க தான் என் மூட மாத்துனாங்க. டிஃபன் வரைக்கும் ஓகே, ஆனா அந்த அம்மன் கூட எப்ப நமக்கு பூஜை செய்வாங்கன்னு காத்துட்டு இருக்கணுமா? போலாமா? வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை எங்க வைங்க. என்ன காலையில எழுப்பி விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. பாட்டி, பூஜை ஆரம்பிக்கலாமா? பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆனா லாவண்யாவுக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண போறேன். இல்லைன்னா நாளைக்கு எல்லாருமே லாவண்யா விஷயத்துல ரொம்ப கடுமையா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லக்கூடாதுல்ல. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. 10 நிமிஷம் இல்ல, 15 நிமிஷம் கழிச்சா கூட வர முடியாது.
மனோரமா, நீ எங்க போயிட்டு இருக்க? காலையில இருந்து எதையோ தேடிட்டு இருக்கிய, அது என்னன்னு சொல்றியா? நானா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வந்து அத்தை, நான் காலையில பொட்டு வைக்காம வந்துட்டேன் அத்தை. பொட்டு வைக்கவா? இன்னைக்கு நீ காலையில பொட்டு வைக்கும் போது நான் பார்த்தேனே. ஹலோ, ஹாய், பாய் பாய். சின்ன வயசுலயே நீங்க என்ன இவ்வளவு கவனிச்சு பார்த்ததில்ல, வயசானதுக்கு அப்புறம் இப்படி கவனிக்கிறீங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாம மேல போகணும்? இங்க சாமி அறையில பொட்டு இருக்குல்ல, அதை எடுத்து நீ பொட்டு வச்சுக்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டா ரேஷ் வருங்க, ரேஷ். என்னப்பா, எதை பத்தி சொல்றா? ஆமா ஆமா, ரேஷ் வந்துரும். அத்தை, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். நான் இப்பவே போட்டு வச்சுட்டு வந்துடுறேன். அக்கா, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா ஸ்வீட் செய்யலாம். செலவு கம்மியா இருக்கும், ஆனா லாபம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இன்னைக்கு யாரும் எந்த ஸ்வீட்டும் செய்ய போறது இல்ல. என்னது இது? நேத்து செஞ்சதே இவ்வளவு மிச்சம் இருக்கு. இந்த ஸ்வீட் எல்லாம் நம்ம முதல்ல விக்கணும் இல்லையா? அத்தை, இது எல்லாமே நம்ம நேத்து செஞ்ச ஸ்வீட் இல்ல? அதோட இதுல சில ஸ்வீட் கெட்டு போயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு என்ன? இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில தூக்கி போட்டுடலாமா? இவகிட்ட பேசிட்டு இருந்தா தலைவலி தான் வருது. சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல சமையல் சாப்பாடு எதுவுமே இல்ல. ஆமா, இன்னைக்கு காலையில, அப்புறம் மத்தியான சாப்பாடு, அதுக்கப்புறம் ராத்திரி சாப்பாடு எல்லாமே இதுதான். புரிஞ்சுதா? ஆனா அது நம்ம ஸ்வீட் எப்படி? பாரு ஸ்ருதி, நான் சொல்றத கேளு. இந்த பணம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒன்னும் மரத்துல காய்க்கிறது இல்லம்மா. அத முதல்ல தெரிஞ்சுக்க. இந்த உலகத்துல எத்தனையோ வகையான வேலைகள்லாம் இருக்கு. ஒரு தைக்கிற வேலையை எடுத்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வேலை செஞ்சிருக்கலாம். வேணாம், உனக்கு கிடைச்சது கடைசியில கடாய் வேலை தான். ஏதோ கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருந்தோம், அதையும் இதுல போட்டு செலவழிச்சாச்சு. இவ்வளவு ஸ்வீட்டை தயார் பண்ணி கண்ணு முன்னாடி வச்சிருக்கேன். ஐயோ, ஏன் அத்தை நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் ஸ்வீட் செய்யலாச்சுல, அதுல நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சதுல்ல. அதுக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்னு சொல்லு. இதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கலாமா? 4 ரூபாய் சம்பாதிக்கலாம், அந்த 4 ரூபாயும் செலவழிச்சிடணும் இல்ல? இப்படி எல்லாம் செஞ்சா நாம நினைச்சது நடக்காதுமா. ஒருவேளை இப்படியே போச்சுன்னு வையி, இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க அப்பாவோட கடனை அடைக்க முடியாது. புரியுதா உனக்கு? தினமும் எவ்வளவு ஸ்வீட் செய்யலாகும்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். அவ்வளவு ஸ்வீட் மட்டும் நம்ம செய்யலாம். கம்மியா ஸ்வீட் செஞ்சா நஷ்டம் ஆகாதுல்ல. முதல்லயே யோசிச்சு இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும். ஐடியா! இந்த லாவண்யாவை எப்படி எழுப்புறதுன்னே புரியலையே. இந்த ஜன்னல்ல இருந்து அவன் ரூமுக்குள்ள போன போல இருக்கு. இந்த லாவண்யாவுக்கு நான் ஹலோ ஹாய் சொல்றதுக்குள்ள எல்லாரும் எனக்கு பை பாய் சொல்லிடுவாங்களே. இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. என் புள்ள அஜய் கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட வேண்டி இருக்கு. கடவுளே காப்பாத்து. என்ன மனோரமா, என்ன செய்ய பாக்குற நீ? யாராவது பாத்துட்டாங்கன்னா ஒழுங்கா தூங்குன்னு நேத்து ராத்திரியே உன்கிட்ட சொன்னேன். நீ என் பேச்ச கேட்கல. கம்மியா தூங்கினா என்னென்ன ஆகுது பாத்தியா? சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்காது. நான் ஏன் கைய விடணும்? சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்க. யாராவது பாத்துட்டாங்கன்னா நம்ம லாவண்யாவை எழுப்பணும். ஆரத்திக்கு லேட் ஆகுதுல. என்ன விடுங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு சும்மா லாவண்யா விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டே இருக்கிற? சொன்னா கேளு மனோரமா. ஐயோ, இவகிட்ட சொன்னா கூட கேட்க மாட்டா. தொலை. மறுபடியும் போய் நான் ஃபுல்லா டச் அப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்லிப்பிங் பூட்டி.
எந்திரிக்கவே மாட்டா போல இருக்கு. கடவுள் எப்படிப்பட்ட ஜோடியை ரெடி பண்ணிருக்காரு. எங்க அஸ்வினால தூங்கவே முடியாது. இவன் என்னடான்னா கும்பகர்ணனோட தங்கச்சி மாதிரி தூங்கிட்டு இருக்கா. ஹலோ மிஸ் லாவண்யா. லாவண்யா எழுந்துரு. கத்தாத. நீ கத்துனா நம்ம 2 பேருக்கு பாய் பாய் தான். ஆண்டி நான் லக்ஷ்மி தான் வந்துருச்சோன்னு நினைச்சேன். லட்சுமி, உனக்கும் நான் அந்த லட்சுமி மாதிரி தான் தெரியறனா? நான் ஒண்ணு இந்த கோட் லட்சுமி இல்ல, இந்த வீட்டோட மகாலட்சுமி. சொல்ல போனா உன்னை பொறுத்த வரைக்கும் பாக்கிய லட்சுமி, சரியா? என்ன? ஐயோ, உன்னை எழுப்பணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் லாவண்யா. நீ மறந்துட்டியா? அத்தை ஆரத்தி எடுக்கிறதுக்காக உன்னை வர சொன்னாங்களே. சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு வா, 10 நிமிஷத்துல ஆரத்தி எடுக்கணும்னு அத்தை சொன்னாங்க. சீக்கிரம் 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 ரெடி ஆக. ஹரி ஹரி ஹரி, சீக்கிரம். ஓ காட், 10 நிமிஷத்துல நான் கீழே போணுமா? ஓ காட். ஐடியா. அம்மாடி, நீ எதுவும் சொல்ல வேண்டாமா? என்ன மன்னிச்சிரு, உன் ஐடியாவை கேட்க நான் தயாரா இல்ல. நீ இப்படி கத்தி கத்தியே என்ன மேல அனுப்பிடுவேன்னு நினைக்கிற. ஏன் ஸ்ருதி இந்த மாதிரி பண்ற? நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க அத்தை. அப்பா கடை ஆரம்பிச்ச புதுசுல எப்படி வியாபாரம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என் தம்பி தானே, அவன் என் காலை தொட்டு கும்பிட்டான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான். ஆம், அதெல்லாம் சரிதான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணி ஊர்ல இருக்கிற ஹோட்டல் எல்லாம் கொண்டு போய் வித்தாரு. ஞாபகம் இருக்காக்கா? கலர் கலர் டப்பால நிறைய ஹோட்டல் பேர்லாம் கூட எழுதி இருந்தது. இப்ப நாமளும் அதே மாதிரி செய்யலாம்னு சொல்றேன். ஆஹா, இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் உன்னோட ஜிலேபிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரி பேசுறியே. எல்லாரும் ஓ ஸ்வீட்டை தான் சாப்பிடுவாங்கங்கிற நினைப்பா உனக்கே? என்ன பொண்ணு ஸ்ருதி நீலா? ஸ்ருதி, எனக்கும் இந்த ஐடியா சரி வராதுன்னு தோணுது. அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அத நான் சொல்ல வரத கேளுங்களா அத்தை. ஷூ. சென்னையில இருக்கிற எல்லா ஹோட்டலுக்கு போய் ஸ்வீட் சேல் பண்ணணும்னு சொல்லலையே. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்ம ஏரியால இருக்கிற ஹோட்டலுக்கு மட்டும் போலாம். அவங்க கிட்ட ஆர்டர் வாங்கலாம். அவங்க சொல்ற அளவுக்கு ஸ்வீட் செஞ்சு வித்துடலாம். எல்லாரும் நம்ம ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம ஸ்வீட் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துரும். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் ஸ்வீட் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டார் ஹோட்டல்ல விக்கலாம். அதுக்கப்புறம் 3 ஸ்டார் ஹோட்டல்ல விக்கலாம். கடைசியா 5 ஸ்டார் ஹோட்டல்லயே நம்ம ஸ்வீட் தான் இருக்கும். எல்லாரும் வான்னு சொல்லுவாங்க. இது அப்படியே நீங்களும் யோசிச்சு பாருங்க அத்தை. நம்மளோட அம்மன் துணை ஸ்வீட் கடை பெரிய லெவல்ல போகும். பைத்தியக்காரி மாதிரி பேசுற. நல்ல பொண்ணுங்கடி நீங்க 2 பேரும். சரி சரி, போங்க, போயே ஆரம்பிங்க. இத பாரு ஸ்ருதி, இதுக்கு நான் சரின்னு சொல்லல. ஏன்னா மறுபடியும் ஏதாவது ஐடியா நீ கொடுக்க கூடாது பாரு, அதுக்காகத்தான். ஆண்டவா, நீ தான்ப்பா எனக்கு துணையா இருக்கணும். Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்ன எங்க மாஞ்சலி? பாட்டி, அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவன் வரல பாட்டி. சரி, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆரத்தி எடுக்கிறதுக்கு என்னால இனிமே யாருக்காகவும் காத்துட்டு இருக்க முடியாது அஞ்சலி. எனக்கு முதல்ல நல்லா தெரியும், அந்த லாவண்யாவால நிச்சயமா இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு வர முடியாதுன்னு. அத்தை, நீங்க ரொம்ப தப்பா கெஸ் பண்ணிட்டீங்கன்னு தோணுது. ஏன்னா லாவண்யா அந்த வேலை இருக்காங்க. உண்மைய சொல்றத, லாவண்யாக்கு பக்தி அதிகம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்ல போனா நீ டைமுக்கு தான் என்டர் பண்ணிருக்க. சரி சரி, சீக்கிரம் வா, ஜாயின் பண்ணிக்க. லவண்யா, நீ வர ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? பாட்டி ரொம்ப கோவப்பட்டாங்க. அது ஏன்னா நாங்க எல்லாரும் தினமும் ஒன்னா சேர்ந்து தான் பூஜை பண்ணுவோம். அதனால சாரிக்கா, ஆக்சுவலி நான் நைட்டு தூங்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை பத்தியெல்லாம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கங்க. பூஜை பண்ணலாம்.
உண்மையிலேயே நீ சென்னை எக்ஸ்பிரஸ் தான் லாவண்யா. 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி நீ டிப் டாப்பா ரெடி ஆகி கரெக்டா என்டர் ஆனேன்னு சொல்லு. அப்படியே மேக்கப்பும் போட்டு வந்திருக்க. சென்னை ஸ்டேஷனுக்கு ரொம்ப ஸ்பீடா வந்திருக்க. என்ன ரகசியம்? எனக்கு நிறைய பிராக்டிஸ் இருக்காத. 4 நிமிஷத்துல நான் மேக்கப் போட்டுக்குவேன், 3 நிமிஷத்துல நான் ட்ரெஸ் பண்ணிக்குவேன், அப்புறம் 2 நிமிஷத்துல நான் என்ட்ரி. அப்படின்னா குளிக்கிறதுக்கு உனக்கு 1 நிமிஷம் போதுமா? நோ ஆண்டி, பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் குளிக்கவே போறேன். அது வந்து நான் யூஸ்வலா லாங் பியூட்டி பார்த்து எடுத்துக்குவேன். என்ன லாவண்யா இதெல்லாம்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி குளிக்காம பூஜைக்கு வந்திருப்பேன்.